ட்ரஸ்ட் வாலெட்டும் பைனான்ஸில் இருக்கிற வாலெட்டும் சேமா? சொஃப்ட்வேர் வாலெட் சேஃபா அண்ட் சேஃபா? ஓகே, இதுக்கு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வீடியோ போட்டாலும் திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, வாலெட்ஸில் 2 டைப்பில் பிரிக்கலாம், 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஓகே, வாலெட்ஸ் முதலாவது நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். ஓகே, எப்படி உங்களோட ஃபியட் கரன்சியலான எல்கேஆர் கெனடியன் டாலர்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் மல்டிபிள் பிளேசஸை பாவிப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட பேங்க்ஸில் சேவ் பண்ணி வைக்கலாம் உங்களோட பணத்தை, அப்படி இல்லாட்டி உங்களோட சேஃப் லாக்கரில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் இடங்களில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் தான் உங்களோட நார்மல் பாவிக்கிற கரன்சி. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த வாலெட்ஸை 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஓகே, முதலாவது நான் கஸ்டோடியல் வாலெட், அடுத்தது கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லி. கஸ்டோடியல் வாலெட்னு சொன்னால் அந்த வாலெட்டரை ப்ரைவேட் கீ, அந்த வாலெட்டரை பாஸ்வேர்ட் மாதிரி அந்த வாலெட்டரை அக்சஸுக்குரிய கீ யார்கிட்ட இருக்கும்னு சொன்னால் இன்னொரு என்டிட்டி, இன்னொரு கம்பெனிகிட்ட இருக்கும். அவங்க அந்த கீயை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவங்கள நம்பி நம்மளோட பணத்தை அவங்களோட இதில் வாலெட்டில் வைக்கிறது தான் இந்த கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் என்னத்துக்கு இன்னொரு வாலெட்டில் இந்த பணத்தை கிரிப்டோ வைக்க போகணும், கஸ்டோடியல் யாருன்னா பணத்தை வைப்பாங்களான்னு கேட்டால் 99% கஸ்டோடியல் தான் கொண்டு வைக்கிறேன். நீங்கள் பாவிக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே கஸ்டோடியல் வாலெட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் சில சர்வீஸ்கள் கொடுப்பாங்க, ட்ரேட் பண்ணுறது, ஈல் ஃபார்ம் பண்ணுறது, ஸ்டேக் பண்ணுறது, அடுத்தது லான்ச் பூல்னு சொல்லி நிறைய சர்வீஸ்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸில் பாவிக்கணும்னா நீங்கள் அவங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே உங்களோட பணத்தை கொண்டு போய், உங்களோட கிரிப்டோ கொண்டு போய் தான் அந்த சர்வீஸ்களை பாவிக்கணும். ஸோ அப்படி கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஒரு டெம்ப்ரரி நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று தந்து அதில் டெம்ப்ரரி வாலெட் ஒன்று தருவாங்க. இதுதான் கஸ்டோடியல் வாலெட். ஆனால் அநேகமாக நேர அதை ஒரு லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற சேவிங் வாலெட்டாக பாவிக்கிறேன். இங்கே தான் பெரிய பிரச்சனை உருவாகுது. ஓகே, ஸோ அந்த வாலெட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் கண்ட்ரோலில் இருக்கும். நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடலாம், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹெக் ஆகலாம். லாஸ்ட் 2 வீக்ஸுக்கு முதல் இந்தியாவில் இருக்கிற பெரிய எக்ஸ்சேஞ்சான வஜ்ரெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியனோ $200 மில்லியன். இப்போ அதை ஐஎன்ஆரில் பார்த்தா எத்தனையோ 1000 கோடி லொஸ்ட் ஆகிட்டு. அந்த ஃபண்டெல்லாம் இப்போ ரீகவர் பண்ணுறியா இல்லையா, இதான் சொல்லி இப்போ இது செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபண்டையும் லொக் பண்ணி போட்டாங்க. ஒன்று விட்ரோல் தரேன்னா 50% தான் தருவோம், அப்படி இல்லாட்டி நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணால் அது இதுன்னு இப்போ இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ படித்து சொல்கிறேன், எக்ஸ்சேஞ்சில் உங்களோட லாங் டைமுக்குரிய ஃபண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டீங்க, பொட் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, அது வேறு கான்செப்ட். ஆனால் லாங் டைமுக்கு பாவிக்கிற பணங்களை அதில் நீங்கள் வைப்பீங்கன்னு சொன்னால் அது பெரிய மடத்தனம். ஓகே, ஸோ இப்படியான அடுத்தவன்கிட்ட கொடுத்து நம்ம கிரிப்டோ பாதுகாப்பாக வைக்கிறது, லைக் நம்ம பேங்க்கில் வைக்கிற மாதிரி, பணத்தை பேங்க்கில் வைக்கிற மாதிரி இப்படி இப்படி வைக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளில் வைக்கிறது கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொல்கிறேன். அதில் ப்ரைவேட் கீ அந்த பர்டிகுலர் என்டிட்டிட்டு தான் இருக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட். நான் கஸ்டோடியல் வாலெட்டுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்காம உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வாலெட்டை பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கும், அதுக்குள்ளே உங்களோட கிரிப்டோவை வைக்கிறது. ஸோ இப்படியான வாலெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் வைக்கலாம். ஓகே, உங்களோட வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட், சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்லி இன்னும் 2 கேட்டகரி இருக்குது. அது நான் கஸ்டோடியல் ஹார்ட்வேர் வாலெட், சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. அப்படி ஹார்ட்வேர் வாலெட், சாஃப்ட்வேர் வாலெட் இன்னொரு பேர் ஹாட் வாலெட், கோல்டு வாலெட்னு சொல்கிறேன். இப்போ ஹாட் வாலெட்னு சொன்னால் சாஃப்ட்வேர் வாலெட், கோல்டு வாலெட்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட். இது எந்த கேட்டகரியில் பிரிப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் அக்சஸோட இருக்கும்னு சொன்னால், அதாவது இன்டர்நெட் அக்சஸ் உங்களோட வாலெட்டுக்கு இருக்கும்னு சொன்னால் அந்த வாலெட்டை சொல்கிற ஹாட் வாலெட், அப்படி சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்லுவாங்க. அதில் தான் இந்த ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் அப்படி அந்த வாலெட் எல்லாமே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் அக்சஸ் இருக்கிறதால எப்போ வேணுன்னாலும் யாருனாலும் ஹெக்கர் உங்களோட ஃபோனையோ உங்களோட கம்ப்யூட்டரையோ ஹெக் பண்ணக்குள்ள உங்களோட வாலெட்டும் ஹெக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட ப்ரைவேட் கீ உங்களோட ஃபோன்லேயோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எங்கே வச்சுருக்கீங்களோ, உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஃபோனில் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே தான் உங்களோட ப்ரைவேட் கீ இருக்கும். ஒருவன் யாருனாலும் ஒரு ஹெக்கர் ஆன்லைன் மூலமாக வந்து உங்களோட சாஃப்ட்வேர் உங்களோட ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ ஹெக் பண்ணக்குள்ள உங்களோட வாலெட்டும் ஹெக் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வாலெட், ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால் உங்களோட வாலெட் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதாவது வாலெட்டை இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட்டை
ப்ரைவேட் கீ அதோட வாலெட் accessக்குரிய அந்த சீட் ஃப்ரேஸ் அந்த ப்ரைவேட் கீஸ் எல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கலாம், கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றில் அந்த ப்ரைவேட் கீயை வச்சு உங்களோட இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ இருக்கும். நீங்கள் எப்போயெல்லாம் பணத்தை அந்த வாலெட்லேருந்து வெளியில் அனுப்பணுமோ நீங்கள் மெனுவலாக அந்த டிவைஸ்லேயோ அப்படி இல்லாட்டி கிரெடிட் கார்டு மாதிரி யூஎஸ்பி மாதிரி எதுனாலும் ஒரு அந்த ஹார்ட்வேர் வாலெட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ப்ரைவேட் கீயில் வச்சிருக்கிற இடம் உண்டு. அதை மெனுவலாக நீங்கள் எக்ஸஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷனை ஆத்தரைஸ் பண்ணினா மட்டும்தான் பணம் உங்களோட வாலெட்லேருந்து வெளியால் போகும். ஸோ இப்படியான கோல்டு வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டில் உங்களோட இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ தான் இருக்கும். நாளைக்கு ஒரு ஹேக்கர் உங்களோட கம்ப்யூட்டரையோ ஃபோனையோ ஹெக் பண்ணி உள்ளுக்கு வந்தாலும் அவரால் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டை ஹெக் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை கீ உங்களோட ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இருக்காது. அது வெளியால் ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு மெனுவலாக வந்து ஓகே ஃபிசிக்கலாக வந்து உங்களோட டிவைஸை களவெடுத்துட்டு போனாலே தவிர ஆன்லைன் ஹேக்கர்ஸால் ஹெக் பண்ண முடியாது. அதனால தான் கோல்டு வாலெட்டுகள் ஹார்ட்வேர் வாலெட்டுகள் தான் மிகவும் சேஃபான பிளேஸ் உங்களோட கிரிப்டோ கரன்சியை வைக்கிறது. ஸோ இவர் இந்த கொஷனில் கேட்டிருக்கிற ட்ரஸ்ட் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் வாலெட். இவர் கேட்டிருக்கிற பைனான்ஸில் சேஃபான பைனான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவன்கிட்ட கொடுத்து உங்களோட பணத்தை பாதுகாப்பாக வைக்கிற முயற்சி சரிண்ணே, அது சேஃபே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ கிட்டத்தில் FTX லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆகி எத்தனை $1 billion ஃபண்ட் லொஸ்ட் ஆகினிக்கு. யாரோட பணம்? உங்களோட பணம். அடுத்தது கிட்டத்தில் 2 கிழமைக்கு முதல் வஜிரெக்ஸ் ஹெக் ஆகினிக்கு. வஜிரெக்ஸ் ஹெக் ஆகி அதில் இருக்கிற பணமெல்லாம் எல்லாம் பண்ணி என்ன காரணம்? அது இன்னொருத்தண்டை கொடுத்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சது. ஓகே, ஸோ கஸ்டோடியல் வாலெட் சேஃபே இல்லை. நான் கஸ்டோடியல் வாலெட் கொஞ்சம் சேஃப், ஆனால் அவங்களோட ஃபோன் டிவைஸில் ஹெக் ஆகக்குள்ளே அந்த பணம் இல்லாமல் போகிற சான்ஸ் இருக்குது. மிகவும் சேஃபான பிளேஸ் உங்களுக்கு கிரிப்டோ வைக்கிறதுக்குன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட். உங்களுக்கு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்டை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் நான் கஸ்டோடியல் வாலெட்டில் பணத்தை வச்சுருக்கீங்களா, அதாவது ட்ரஸ்ட் வாலெட் அது மாதிரியான இடங்களில் பணத்தை வச்சுருக்கீங்களா, அப்படி கஸ்டோடியல் வாலெட்டுகளான எக்ஸ்சேஞ்சில் பணத்தை வச்சுருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி கோல்டு வாலெட்டான ஹார்ட்வேர் வாலெட்ஸ் எல்லாம் உங்களை பணத்தை வச்சுருக்கீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.